நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் மிகுந்த உற்சாகத்தோடு இருங்கள். மிக முக்கியமான ஒரு வேத பாகத்தை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா எல்லோரும் என்ன கவனிங்க. நம்ம பைபிளுக்கு மட்டுமே உரியதான ஒரு பெரிய ஒரு சொத்து என்னவென்றால், பைபிள் 3 காலங்களை நமக்கு படிப்பித்து கொடுக்கிறது. கடந்த காலத்தை நமக்கு சொல்லுகிறது, நிகழ்காலத்தை சொல்லுகிறது, வருங்காலத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 காலத்தையும் தெளிவாக உணர்த்தின வேறொரு புத்தகம் உலகத்தில் எங்குமே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் அநேகர் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் ஒன்று அவர்கள் கண்டதை எழுதியிருப்பார்கள், அல்லது அவர்கள் சிந்தனைக்கு வந்ததான ஏதோ ஒரு காரியத்தை எழுதியிருப்பார்கள். ஆனால் பைபிள் உலகத்துடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு நடந்தது வேத புத்தகத்தில் உண்டு, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது வேத புத்தகத்தில் உண்டு, நாளைக்கு நடக்கப் போகிறதும் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் அழகாக எழுதி ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இனியும் சொல்லப்போனால், இந்த உலகத்துடைய தோற்றத்தை ஆதியாகம புத்தகத்திலே நமக்கு எழுதி கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்துடைய முடிவை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். மனுக்குலத்துடைய தோற்றத்தை எழுதி கொடுத்ததான ஆண்டவர் மனுக்குலத்துடைய முடிவை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரத்துடைய தோற்றங்கள் ஆதியாகம புத்தகத்தில் இருக்கிறது, ஆனால் அவற்றுடைய முடிவு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு சபை அப்படி என்று சொல்லி வரும்போதே 3 காலங்களை குறித்தும் அறிந்திருக்க வேண்டுமென என் ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் 3 காலங்களை குறித்து ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்றால், நான் சொல்லுகிற வசனங்களை மட்டும் நீங்கள் வாசித்தா போதும். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை கவனிங்கள். நான் 1-2 வாரங்கள் முக்கியமான ஒரு பகுதியை உங்களோடு கூட பேசுவதற்கு நான் என்னுடைய ஆவியிலே உற்சாகப்படுத்தப்பட்டவனாக நிற்கிறேன். ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததான ஒரு விசேஷம்தான் வெளிப்படுத்தினதான விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து சொல்ல 3 காரியத்தை எழுத சொன்னார். 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கிறது, நீ கண்டவைகளை எழுது, நீ இருக்கிறவைகளை எழுது, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை எழுது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 22 அதிகாரங்கள் உண்டு. அதில் 3 காரியங்கள் தான் இருக்கிறது. 1, நீ கண்டவைகளை எழுது, 2, இருக்கிறவைகளை எழுது, 3, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை எழுது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆவியினால் உற்சாகப்படுத்தப்பட்டவனாக நிற்கிறேன். கண்டவைகள் அப்படி என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1வது அதிகாரம். 2, இருக்கிறவைகள் அப்படி என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 2வது 3வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து. கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனி சம்பவிக்கிறவைகளையும் சொல்லிக் கொடுத்துவிட்டு கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இப்பொழுது சொல்லி முடிக்கிறார், சபையில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் அதாவது இந்த 3 காலங்களுக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்தின பிறகு ஆண்டவர் இவைகள் சபையில் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபையில் போதிக்கப்பட வேண்டும் என ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போகிறேன். அதிலும் முக்கியமாக ஒரு நபரை குறித்து சொல்ல போகிறேன். அந்த நபருடைய பெயர் என்னவென்றால் எதிர்கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அந்தி கிறிஸ்துவை பற்றி படிக்க போகிறான்.
அவங்கள ஒன்று பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவை பார்த்து படிக்க போகிறோம். ஆசை உண்டானு கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க அதையும் கேளுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு இனி சம்பவிக்கிறவைகளை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு படத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த படத்தை இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. ஒரு சின்ன ஒரு பிக்சரை நான் உங்களுக்கு முதலாவது காட்டுகிறேன். சின்ன ஒரு இந்த பிக்சரை இப்படியே பார்த்து கொள்ளுங்கள். நான் இதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அடிப்பதற்காக அல்ல, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. நல்லா கவனிங்க. இந்த பார்க்குறீங்க இல்லையா, அந்த எல்லா டிவிலையும் வரோம்னா இதாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபஸ்ட்டில் இருந்து இங்கே வரைக்கும் சபையின் காலம். இயேசு கிறிஸ்து, இதுக்கு அடுத்த பிக்சரில் போடுங்க பார்க்கலாம். இந்த இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து வந்ததிலிருந்து இந்த காலத்திலாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இனி அடுத்ததாக என்ன சம்பவிக்கும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளுவார். நம்ம இந்த இருக்கு வி ஆர் ஹியர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நாம் இந்த இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி இயேசு கிறிஸ்து அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என்றால், இந்த சபையை எடுத்துக்கொள்வார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று இருக்கிறையா, அந்த இது சபை எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாயிட்டு என்றால் அடுத்ததாக என்ன இருக்குது பார்த்தீங்களா, 7 வருஷம் உபத்திரவ காலம் உண்டாகும். உபத்திரவ காலத்தில் தான் அந்தி கிறிஸ்து தோன்றுவான். இந்த 7 வருஷம் உபத்திரவத்துக்கு பிறகு இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு கூட இயேசு திரும்பமாக பரசியமாக ஒலிவ மலையில் இறங்கி வருவார். ஒலிவ மலையில் இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கிரியைகளையும் பாதாளத்திலே கட்டி வைத்துவிட்டு இந்த பூமியிலே 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்வார். 1000 வருஷம் அரசாட்சி செய்த பிறகு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 20வது அதிகாரத்திலே ஒரு பெரிய ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கிறது. நான் அதை குறித்து விளக்கமாக உங்களுக்கு வர்ற நாட்களிலே கற்றுக் கொடுப்பேன். அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் புதிய வானம் புதிய பூமியில் இருப்பார்கள். மற்றவர்கள் நித்திய நரகத்திலே வேதனைப்படுவார்கள். இதுதான். இவளும் புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இதை மையப்படுத்தி இதில் இருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் இப்பொழுது நிற்கிற காலம் அந்த வி ஆர் ஹியர் என்று இருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல இயேசு சபையை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறார். அந்த காலத்தில் அந்த பிக்சரை திரும்ப போடுங்க. அந்த வி ஆர் ஹியர் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இனி அடுத்ததாக சம்பவிக்கிறது என்னவென்றால், இயேசு தன்னுடைய ஜனத்தை எடுத்துக்கொள்வதற்காக வருவார். நான் அதை குறித்து இன்றைக்கி பேசலை. நான் அதை குறித்து விளக்கமாக நான் உங்களுக்கு பேசுவேன். அதை குறித்து நிறைய உபதேசங்கள் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி ஒரு 2-3 வாரம் இதை பற்றிய உங்களுக்கு நான் பேசுவதாக இருக்கும். மிகுந்த உற்சாகத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எழுதுகிறவர்களுக்காக நான் ரெஃபரன்ஸை மட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆனால் எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நிற்க வேண்டாம், நமக்கு நேரம் பத்தாது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு இயேசு வருவாரே ஆனால் முதல்ல என்ன நடக்கும் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். 2வதாக உயிரோடு இருக்கிற நாம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். காணப்படாமல் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் இந்த உலகத்திலிருந்து மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதில் இந்த உலகத்திலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு போயிடும். இன்றைக்கு இயேசு வந்தார் என்றால் நாளைய தினத்திலிருந்து இந்த உலகத்தில் ஒருவன் தோன்றுவான். அவனுடைய பெயர் அந்தி கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மலையாள பைபிளில் எதிர்கிறிஸ்துன்னு தானே இருக்கு. எதிர்கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்து தானே. அந்தி கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அந்தி கிறிஸ்து. ஆங்கில பைபிளில் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பைபிள் கொடுக்கிறதான 1-2 பெயர்களை புதிய ஏற்பாட்டிலிருந்து மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஒரு நான் 2-3 பெயர்களை உங்களுக்கு சொல்கிறேன். ரெஃபரன்ஸை சொல்கிறேன். வாசிக்க வேண்டாம், என்னையே பார்த்துக்கிடுங்கன்னா. இப்போ நான் தொட்டுட்டேன், எங்கே போய் முடிக்கிறதுனாக்க நான் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நல்ல கவனிச்சுங்க.
2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது அதிகார வசனத்தையும் 8வது வசனத்தையும் பார்த்தால் அவனுடைய பெயர் பாவ மனுஷன். 2வதாக அவனுடைய பெயர் கேட்டின் மகன். 3வதாக அவனுடைய பெயர் அக்கிரமக்காரன். 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவனுடைய பெயர் அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவனுடைய பெயர் மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகம். எல்லாரும் நான் சொல்றது போல உங்க வலது கையை வேட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய பெயர் 1 அந்தி கிறிஸ்து. சத்தமா சொல்லணும். சத்தமா சொல்லலன்னா ஒருவேளை வருவான். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? பாவ மனுஷன், கேட்டின் மகன், அக்கிரமக்காரன், மிருகம். இவ்வளவு கொடூரமான பெயர்களை உடையவன் தான் இந்த அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து என்கிறவன் இந்த உலகத்திலே தோன்றுவான். இனி நான் 2 திரித்துவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தெய்வம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரித்துவத்திலே செயல்பட்டது போல சாத்தானும் திரித்துவத்திலே செயல்படுவான். எப்படி திரித்துவத்திலே செயல்படுவான்? சாத்தான் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. சொல்லுங்க, அவனுடைய ஆளுகை யாரு? சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்தார். நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது போல இங்கே இந்த சாத்தான் என்று அறியப்படுகிறவன் சாத்தான் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து விடுவான். அவனுக்கு இருக்கிற முழு வல்லமைகளையும் அவனுக்கு கொடுத்து விடுவான். நான் அதை குறித்து பின்னதாக பேசுகிறேன். இவர்கள் இப்படி தான் செயல்படுவார்கள். இனி ஒரே நாளையில் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தால் மக்கள் அவனை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆகையினால் அவன் தந்திரமாக இந்த உலகத்திலே நுழைவான். அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபம் எழுதும்போது சொன்னார், பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்து 1 யோவான் 2:18 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போ அந்தி கிறிஸ்து குறித்து சொல்லும்போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மிருகம் என்றும் கேட்டின் மகன் என்றும் அறியப்பட்ட அந்தி கிறிஸ்து இப்போ பரஸ்யமாக இல்லை. அவனுடைய ஆவி இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஆளுகை, அவனுடைய ஆவி இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஆவியை குறித்து நான் பின்னதாக பேசுகிறேன். இப்போ யோவான் சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அந்தி கிறிஸ்து இப்பொழுதும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நான் சொன்னது போல திரித்துவத்தில் செயல்படுகிறார். எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த சினிமா பார்க்குறவங்க, சீரியல் பார்க்குறவங்க, சினிமாவுக்கு அடிமையானவங்க எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு விஷயத்தை சொல்லி தருகிறேன். இப்போ இந்த அந்தி கிறிஸ்து எப்படி தெரியுமா, மெல்ல மெல்ல மெதுவா அவன் உலகத்துக்குள்ளாக வருகிறான். நாம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எப்படி ஜெபிப்போம்? பரமண்டலங்களில் இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, எங்கள் பிதாவே என்று ஜெபிப்பது போல இந்த உலகத்தில் சாத்தானை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்துக்களை நான் சொல்லவில்லை. சாத்தானே, பாதாளத்தில் இருக்கிற எங்கள் சாத்தானே என்று கூப்பிட்டு அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த சாத்தான் சபை இன்றைக்கு அநேகம் பயங்கரமாக பெருகி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய காரியம் என்னவென்றால், ஆத்துமா எனக்கு வேணும், என்னோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று பிசாசு உடன்படிக்கை பண்ண வைத்து அன்றைக்கு இயேசுவுக்கு தேவாலயத்தின் உப்பரிக்கை மேலே கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்தது போல அவனுடைய ஆவி மண்டலத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து, நீ எங்களை தொழுதுகொள், பூமியில் அதை தருவேன் இதை தருவேன் என்று
உலகத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டி, குறிப்பாக விசேஷமாக சினிமா நடிகர்கள் அவர்களை கையில் எடுத்து அவர்களை வைத்து சினிமாக்களை தயாரிக்க வைத்து இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை இப்பொழுது செய்து வருகிறார். பைபிளுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியங்களை தந்திரமாக மக்களுக்குள்ளாக விதைப்பது. அதில் ஒன்று, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று நம்முடைய பைபிள் சொல்ல, அவர்கள் சினிமாவில் இப்படியாக பேசியிருக்கிறார்கள். துன்மார்க்கன் பனையை போல செழிப்பான் என்று பைபிளில் இருக்கிறது அல்லவா என்று சொல்ல, இப்போ சினிமா பார்த்தவங்களுக்கெல்லாம் துன்மார்க்கன் பனையை போல செழிப்பான் என்று பைபிளில் இருக்கிறதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இனியும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கண்டென்ட் எல்லாமே பைபிளை மையப்படுத்தினது. தேவகுமாரனே பாவம் செய்தால் நாங்கள் லூசிவரிடத்திலே போய் சேராமல் யாரிடத்திலே போவோம்? லூசிவர் அல்லாமல் யார் எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி அதை மையப்படுத்தி அநேக சினிமாக்கள் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரன் இப்படியாக சொல்லுகிறானாம். போதகருடைய மகன் என்ன சொல்லுகிறான்? பாஸ்டர்ஸ் எல்லாம் லூசிவரை பொல்லாதவன் என்று காட்டியே அவனை கெட்டவன் என்று எங்களுக்கு முன்னால் காட்டி விட்டார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு அவன் கெட்டவன் எல்லாம் இல்லை, அவன் நல்லவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அதை குறித்ததான டிவி ஆக்டிவிட்டீஸும் வீடியோக்களும் கொண்டு வந்து தந்திரமாக உலகத்தை அவன் பிடிக்க பார்க்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சாத்தான் சபையின் காரியங்கள் உலகத்தில் பெருகி கொண்டிருப்பது, உலக தலைவர்கள் அவர்களுக்கு பின்னால போவது, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் தலைமுறை மக்களையும் இந்த சாத்தான் சபைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. அப்படிப்பட்டவர்களின் விடுதலையாக்குகிற கிருபையையும் அபிஷேகத்தையும் இந்த காலத்து சபைக்குள்ளே கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றுவாராக. 2 பேருடைய காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சாத்தான் ஜனத்தை பாதாளத்து கொண்டு போவதற்கு தீவிரமாக இருக்கிறான். இயேசுவோ ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை எப்படியாவது நித்திய ராஜ்யத்தை கொண்டு போவதற்கு அவர் தீவிரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 2 பேருடைய முத்திரையும் குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முத்திரை, ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை கொடுக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. எல்லாரும் என்னை கவனிங்கள். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான நேரத்தில் பரிசுத்த ஆவியினால ஆண்டவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அந்த முத்திரை எங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அப்பாவுக்கு அபிஷேகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாது அந்த முத்திரை. இப்போ பாருங்க, இந்த மைக்கில் இந்த கம்பெனியுடைய முத்திரை இருக்கிறது, இந்த கீபோர்டில் அந்த கம்பெனியுடைய முத்திரை இருக்கிறது, இந்த ஸ்பீக்கரில் அந்த கம்பெனியுடைய முத்திரை இருக்கிறது, நம்முடைய வாட்சில் அந்த கம்பெனியுடைய முத்திரை இருக்கிறது. நாம் என்றைக்கு இரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால இவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று முத்திரையிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த முத்திரையை மட்டும் கர்த்தர் வரும் அளவுக்கும் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல கவனிங்க. நான் இப்பொழுது சொல்ல உங்களுக்கு புரியும். கர்த்தர் என்ன செய்வாரோ அவை அத்தனைக்கும் எதிராக செய்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை முத்திரையிட்டு காக்கிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த முத்திரையை உம்முடைய வருகை வரை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லது மரணம் வரைக்கும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் வசனத்தை கேட்டதான நேரத்தில் எங்கள் மேல பரிசுத்த ஆவியினால ஒரு முத்திரையை வைத்து நீ இவன் பரலோகத்துக்குரியவன், இவன் எனக்குரியவன் என்று முத்திரையிட்டிருக்கிறீர். அதை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த ஆவியை நாங்கள் ஒரு காலம் துக்கப்படுத்தக்கூடாது. அதை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக.
கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனி அந்தி கிறிஸ்து என்கிறவன் அவன் ஒரு முத்திரையை கொண்டு வருவான். அவனுடைய முத்திரை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. 13வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலேயாவது நெற்றிகளிலேயாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் வழங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அந்த மனுஷன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இனி அடுத்ததாக நல்ல கவனிக்க. 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 24 வாசிக்கிறேன். அன்றி நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் வீற்றிருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் அதன் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரச ஆண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இனி ஒரு வசனம், 1-2 வசனத்தை நான் இப்பொழுது வாசிவிட்டு உங்களுக்கு விளக்குகிறேன். 14வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலேயாவது தன் கையிலேயாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் அவனோ அவன் தேவனுடைய கோபாக்கனை ஆகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். இப்போ அந்த அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை என்பது ஒரு மனுஷனை நரகம் வரைக்கும் கொண்டு போகும். நான் முதலாவது வாசித்தது போல அந்தி கிறிஸ்துவானவன் ஒரு முத்திரையை தரிப்பதற்கு கட்டாயப்படுத்துவான். எல்லாரும் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு வந்த பிறகு கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு முத்திரை தரிப்பதற்கு கட்டாயப்படுத்துவார்கள். அந்த முத்திரையை ஒன்று வலது கையில் தரிக்கலாம் அல்லது நெற்றியிலே தரிக்கலாம். நெற்றியிலே வலது கையிலே தான் தரிக்க முடியும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை வலது கையிலே நெற்றியிலே தான் பதிக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒரு சின்ன ஒரு மைக்ரோ சிப், ஒரு நீளமான ஒரு அரிசியுடைய அளவு தான் இருக்கும் அந்த சிப். அந்த சிப்பை மனுஷனுடைய சரீரத்தில் எங்கேயாவது பொருத்தி விட வேண்டும். எங்கே பொருத்தலாம் என்று பரிசோதனை பண்ணினதான நேரத்தில் அதை வலது கையிலேயோ நெற்றியிலே தான் பொருத்த முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். மைக்ரோ சிப், அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை இன்றைக்கு உலகத்திலே வந்திருக்கிறது. என்னுடைய அறிவு சரி என்றால் சொல்லுகிறேன். கோவிட் டைமில் எல்லாருக்கும் அந்த 2 டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லையா, அப்போ ஒரு பரவலாக ஒரு பேச்சு வந்துச்சு. இவங்க இந்த சிப் இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களை அடையாளப்படுத்துவதற்காக அவங்க சரீரத்தில் ஒரு சிப்பை வைத்து விடுவோம். ஃப்ரீ தான், அது வலியை ஒன்றும் கொடுக்காது. அந்த சிப்பை மட்டும் மாட்டிட்டோன்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் அது ஸ்கேன் பண்ணி சொல்லலாம் இவர் சிப்பை மாட்டினவர். ஒரு மனுஷன் துபாய்க்கு போகிறாருன்னு சொன்னால் துபாயில் ஏர்போர்ட்டில் இறங்கினோட இவர் இன்ஜெக்ஷன் போட்டவர், கோவிடுக்குரிய இன்ஜெக்ஷன் போட்டவர், இவர் குவாரண்டைனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவரால் இனி தொற்று நோய் பரவாது என்பதற்காக ஒரு சிப்பு பொருத்துவதற்காக தீர்மானம் பண்ணினார்கள். முயற்சி எடுத்து பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரைக்கும் அந்த சிப்பு பொருத்துறது கட்டாயமாக்கப்படாது. ஆகையினால கர்த்தர் அந்த நிகழ்ச்சியை தடுத்து போட்டார். ஆனால் மறுபக்கத்தை சொல்லுகிறேன், சிப்பு இன்றைக்கு உலகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அது பல கோடி சிப்புகள் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த முத்திரை ஆயத்தமாக இருக்கிறது. அந்த முத்திரையை என் இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திலே வந்து சபையை எடுத்துக்கொள்ளுகிறது வரைக்கும் அது கட்டாயமாக்கப்படாது. என் அன்புக்குரியவர்களே, சிப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இனி காலம் செல்லாது, கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். எனக்கு நான் பேசுறது புரியுதுன்னு சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டு காத்து கொண்டால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு வர்றதான நேரத்தில் நம்மை மறுரூபமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், அந்த ராஜ்யம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இமை பொழுது மறுரூபமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அச்சாரம் என்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் கர்த்தருடைய ராஜ்யம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் தந்த பரிசுத்த ஆவி 2 கை தட்டுவதற்கும் அந்நிய பாஷை பேசுவதற்கும் பிசாசை துரத்துவதற்கும் மட்டும் தந்ததல்ல. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசு வரும்போது ஒரு இமை பொழுதுல நம்மை மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு எலிசா மரித்து போனார். ஆனால் அவருடைய அபிஷேகம் அவருடைய எலும்புகளிலேயும் இருந்தது. அந்த எலும்புகளை தொட்டதான நேரத்தில் ஒருவனையும் அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போனார்கள். அந்த எலும்புகளிலே பட்டவுடனே செத்து போனவன் உயிரோட வந்தான். எதற்காக ஆண்டவர் இதை பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஒரு தேவ பிள்ளைக செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த முத்திரை நம்ம அழுகின சரீரங்களிலேயும் கர்த்தர் வைத்திருப்பார். அந்த மகிமையின் ஆவியானவர் அந்த கடைசிய காலம் நுனிக்கும் போது திரும்ப நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வர வல்லமையுடையவராக இருக்கிறார். நல்ல புரிகிறவங்க அப்பாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல 2 கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரே நீர் நல்லவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாயத்திறன் ஆவியானவரே சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காய் நன்றி. இந்த ஆவியினால் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. நீர் எங்களை முத்திரை போட்டிருக்கிறதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு தருகிற கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வரங்களுக்காக நன்றி. உம்முடைய முத்திரைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை அந்த ராஜ்யம் வரைக்கும் கொண்டு சேர்க்கும். ஆனால் அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை ஒருவர் தரித்தால் அதற்கு பிறகு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க கண்டிப்பாக நரகத்துக்கு போய்த்தான் ஆகணும். இன்றைக்கு ஆண்டவர் 2 குல வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பேச வந்ததில் ஒரு இருக்குது, ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 5% கூட இன்னும் முடியலை. 5% கூட முடியலை என்றாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2 ஆவியானவர் இன்றைக்கு அந்த முத்திரையை கேட்கிற அனைவருக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இலவசமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அந்தி கிறிஸ்துவும் அதே முத்திரையை அவனும் இலவசமாக தான் கொடுப்பார். கர்த்தர் எதற்காக தெரியுமா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். நம்ம எப்படியாவது நடத்துகிற ஆவியானவர் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்குள்ள இருந்து நமக்கு கண்டித்து உணர்த்தி நம்மை எச்சரித்து நேர்வழிப்படுத்தி நம்மை அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆவியானவர் போராடுவார். அது தான் பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை. ஆனால் அந்தி கிறிஸ்துடைய முத்திரையும் இலவசமாக தான் கொடுப்பான். அவன் தந்திரமாக கொடுப்பான். எப்படி என்று சொல்லுகிறேன், நல்ல கவனிச்சுக்கிறேன். நான் முதலே சொன்னேன், சாத்தானானவன் தன்னுடைய முழு அதிகாரத்தை யாரு கொடுப்பான்? அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பான். அப்போ இந்த சாத்தான் எப்படி கிரியை செய்தானோ அப்படியே தான் இந்த அந்தி கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே கிரியை செய்வான். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல என்று பவுல் எழுதுகிறார். எப்படி தெரியுமா எழுதுவான்? அதே போல அதே தந்திரத்தினால தான் முதல்ல இந்த முத்திரை தரிப்பதற்கு ஜனங்களை கட்டாயப்படுத்துவான், ஆஃபர் கொடுப்பான். இனி நீ எதுக்கு அப்படி இப்படியெல்லாம் இருக்கிற, இந்த முத்திரையை தரிச்சாதான், இந்த முத்திரை நீ தரிச்சிரு, உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த சலுகை கிடைக்கும், இந்த சலுகை கிடைக்கும், கட்டாயப்படுத்துவான். முதல்ல தந்திரமானவன், அவன் தந்திரசாலி, வஞ்சகன், தந்திரமாக இந்த முத்திரையை பதிப்பதற்கு கட்டாயப்படுத்துவான். இரண்டாவதாக
அவனுடைய பெயர்களை இப்போ முதல்ல அது சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? மிருகம். அவன் முத்திரையை தரிக்காவிட்டால் என்ன என்ன கவனிங்க, என் பிள்ளைகள் என்ன கவனிங்க, ஏசப்பாவுக்கு வருகையில் நீங்கள் போகாவிட்டால், நீங்கள் கைவிடப்பட்டவங்கள இந்த உலகத்தில் இருந்தால் முத்திரை தரிப்பதற்கு கட்டாயப்படுத்துவான் அந்தி கிறிஸ்து. முத்திரை தரிக்காவிட்டால் மிருக குணம் உள்ளவன், அவனுக்கு இறக்க குணமே இருக்காது, என்னன்னாலும் செய்வான். முத்திரை தரிக்கலன்னா ஒரு கண்ணை பிடுங்கலாம், முத்திரை தரிக்கலன்னா ஒரு கையை வெட்டுன்னு சொல்லலாம், முத்திரை தரிக்கலன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு காலை வெட்டி போட்டுன்னு சொல்லலாம். மிருக குணம் உள்ளவனாக இருப்பான். அவன் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுவான், கொடுங்கோலனாக இருப்பான். கேட்டின் மகன் என்று இயேசு சொன்னார். கேட்டின் மகன் என்று அறியப்படுகிறவனாக இருக்கிறான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அன்றைக்கு பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்துகிற அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்குள்ள நீங்கள் பிடிபட்டு முத்திரையை நீங்கள் தரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? அல்லது இன்றைக்கு கிருபையின் காலத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பரிசுத்த ஆவியினால என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆவியானவருடைய முத்திரைக்கு நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்களா? இந்த முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கு வைப்பான். இன்னைக்கு பரிசுத்த ஆவின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் இலக்காரமா போச்சு. இன்னைக்கு சுவிசேஷ கூட்டம்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் இலக்காரமா போச்சு. இன்னைக்கு ரட்சிப்புன்னு சொன்னா என்ன இவருக்கு வேற வேலை இல்லையா? இன்னைக்கு ஞானஸ்நானம் சொன்னா என்ன இவருக்கு வேற வேலை இல்லையா? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளாக இரட்சகருக்குள்ளாக வராவிட்டால் அன்றைக்கு மிருகம் என்றும் பாவ மனுஷன் என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் பாழாக்குகிறவன் என்று அறியப்பட்ட கேட்டின் மகன் அன்றைக்கு வந்து கட்டாயப்படுத்துவான். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில் நான் இருக்க வேண்டாம், இயேசு எனக்கு தருகிற முத்திரை போதும்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, கரங்களை உயர்த்தி இன்னும் கம்பீரமா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இனி இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசம் 12 காரியத்தை எழுதி வைத்திருக்கிறேன். இயேசு ஒரு பக்கத்தில் வைப்போம், அந்தி கிறிஸ்துவ இன்னொரு பக்கத்தில். ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து, ஒரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்து. 2 பேருக்குள்ள வித்தியாசம் 12 வித்தியாசங்கள் இருக்கிறது. சொல்லட்டுமா? எல்லாரும் இருப்பீங்களா? எனக்கு புரியுது பாஸ்டர்னு சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி நல்லா சத்தமாக பார்க்க ஒரு அல்லேலியா சொல்லியிருக்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் ரெஃபரன்ஸோட டக்கு டக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து எழுதுகிறவங்களுக்கு ஒன்றும் வாசிக்காண்டா என்ன மட்டும் பார்த்துட்டு என்ன போதும்னா, ஏன்னா நமக்கு இனி நேரம் பத்தாது. முதல்ல இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து வந்தவர், பரலோகத்திலிருந்து வந்தவர். யோவான் 6:38 இருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து பாதாளத்திலிருந்து ஏறி வந்தவனாக இருக்கிறான். 2, இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தினால வந்தார். யோவான் 5:43 இருக்கிறது. அதே வசனத்தில் இயேசுவை சொன்னார். அந்தி கிறிஸ்து தன்னுடைய சொந்த நாமத்தினால வருகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:8 இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:4 வசனத்தில் அந்தி கிறிஸ்து தன்னைத்தானே உயர்த்துகிறவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அசட்டை பண்ணப்பட்டவராக, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் அந்தி கிறிஸ்துவோ அநேகரால் வரவேற்கப்படத்தக்கவனாக, அவன் செய்கிற அடையாளங்களை பார்த்து ஜனங்கள் வியந்து பார்க்கத்தக்கதாக ஒரு மனுஷனாக வருவான், ஒரு மனுஷனாக வருவான். 5, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழும்பப்பட்டார், உயர்த்தப்பட்டார். ஆனால் அந்தி கிறிஸ்துவோ பாதாளத்தில் தள்ளுண்டு போகிறவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். அந்தி கிறிஸ்துவோ தன்னுடைய சுய சித்தத்தை செய்வதற்காக அவன் வருகிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு வந்த இரட்சகராக இருக்கிறார். அந்தி கிறிஸ்துவோ அழிப்பதற்காக வருகிறவனாக இருக்கிறான். 8, இயேசு கிறிஸ்து
நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் அவன் போலி மேய்ப்பனாக இருப்பான். சகரியா 11வது அதிகாரம் 16 வசனத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்தி கிறிஸ்து பொய்யனாக இருக்கிறான். 2 தெசலோனிக்கேயர் 2:11 இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிசாசே சொன்னான், மெய்யாகவே நீர் தேவனுடைய பரிசுத்தர். மார்க் 1:24 இருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவை பற்றி அவன் அக்கிரமக்காரன், பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறியப்பட்டார். ஆனால் அந்தி கிறிஸ்து கேட்டின் மகன், கேட்டினுடைய குமாரன் என்று அறியப்படுகிறார். நம்முடைய இரட்சகர் 12வதாக தேவ பக்திக்குரிய ரகசியம் 1 தீமோத்தேயு 3:16. ஆனால் அந்தி கிறிஸ்து அக்கிரமத்தின் ரகசியமாக இருக்கிறான். அக்கிரமத்தின் ரகசியமாக இருக்கிறான். என்ன பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்றீங்க, இதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போறீங்க? இப்பதான் பிரசங்கத்தை தொடங்குறேன். எல்லாரும் இருக்கிறீங்களா? நல்ல சத்தமா வரல இல்லையா சொல்லிருங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா இனி அவனுடைய ஆவி இப்பொழுது இருக்கிறது. இப்போ யாரு? யோவான் எழுதுகிறார், பிள்ளைகளே அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவன் இப்பொழுது சில அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி? 1-2 டக்குன்னு சொல்லுகிறேன். 1-2 சொல்லுகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. 1 நான் சுருக்கமா டைரக்டா சொல்றேன், தைரியமா சொல்றேன். வேற லைவ்ல வர போயிட்டு போகுது. யெகோவா சாட்சின்னு ஒரு கூட்டம் இருக்கிறான். வீடு வீடா வருவான், பார்த்துக்கிடுங்க. வீட்டுக்குள்ளேயே ஏற்றிடக்கூடாது. நீங்க உங்க வீட்டுக்கு யாராவது ஜெபிக்க வந்தாங்கன்னு சொல்லணும், எங்களுக்கு பாஸ்டர் உண்டு, நாங்க ஜெபம் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லணும்னா நீங்க இயேசு அறியாத இடத்துக்கு போங்கன்னு சொல்லுங்க. இப்ப சிலர் நடக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. இயேசுவை அறியாதவன் அந்தி கிறிஸ்துவோட ஆவி. யெகோவாவுடைய சாட்சிகள் என்று சொல்லி வருவார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவோட ஆவி. அவர்களுக்கு வந்தனமே செலுத்தக்கூடாது என்று இருக்கு பைபிள்ல. பிரைஸ் லார்ட்னே சொல்லிடாதீங்க, அவங்க வீட்டிலே ஏற்றிடாதீங்க. பைபிள்ல இருக்கிறது. முதல்ல இந்த ஆவியை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு பக்கத்தில் சபையை எழுப்புகிறவராக இருக்கிறார், பிசாசானவன் இன்னொரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கிரியைகளையும் எழுப்புகிறவனாக இருக்கிறான். எல்லா இடத்திலையும் பாருங்க, ஆண்டவர் எலியாவை எழுப்புகிறவராக இருக்கிறார், சாத்தானானவன் யேசபேலை எழுப்புகிறவனாக இருக்கிறான். அதே எலியாவின் ஆவியோடு கூட யோவான் ஸ்நாபகன் வந்தான். இங்கே கர்த்தர் யோவான் ஸ்நாபகனை எழுப்பினார். மறுபக்கத்திலே சாத்தான் அதே யேசபேலுடைய ஆவியை கொண்டதான ஏரோதியாளை எழுப்பினான். ஏரோதுக்கு மனைவியை எழுப்பினான். யேசபேலுக்கு எலியாவுக்கு தலை வேணும், ஏரோதுடைய மனைவிக்கு யோவான் ஸ்நாபகனுக்கு தலை வேணும். இன்றைக்கும் ஆண்டவர் சபையை அனலாக மாற்றுவார், அக்னியாக மாற்றி ஊழியர்களை எழுப்புகிறதான நேரத்தில் மறுபக்கத்தில் சாத்தானானவன் அந்தி கிறிஸ்துடைய ஆவியை உற்சாகப்படுத்தி எழுப்புகிறவனாக இருக்கிறான். சபை வளர வளர இன்னொரு பக்கத்தில் சாத்தான் தந்திரமாக இதையும் பெருக செய்கிறவனாக இருக்கிறான். கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. முதல்ல இந்த ஆவி இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பிதாவினுடைய, நாங்கள் யெகோவாவுடைய சாட்சிகள். வேண்டாம். இரண்டாவதாக அவர்கள் நாம அடையாளங்களை பார்த்து நம்பிடக்கூடாது. மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். இங்கே இயேசு கள்ள கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவையாக்கும். நான் முதல்ல சொன்னது போல சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை இவனுக்கு கொடுக்கிறதுனால கொஞ்சம் டூப்ளிகேட் அடையாளங்கள் எல்லாம் காட்டுவான். டூப்ளிகேட் அடையாளங்களை காட்டுவான். அடையாளங்களுக்காக நம்பிடாதீங்க. அங்க அது நடக்குது, இது நடக்குது. அடையாளம் அல்ல, அற்புதம் அல்ல, அதை விட பெரியது ரட்சிப்பாக்கம்.
என் ஆண்டவருக்கு தேவை ரட்சிப்பு, ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். லாசரு தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவனாக வாசப்படி எண்டையில் கிடத்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு அதே லாசரு நம்ம ஊரில் கிடந்தா அவனை கேன்சர் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவனுக்கு தெரியும், நான் இந்த பருக்கள் நிறைந்ததாக எனக்கு சுகம் கிடைக்காம நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். நான் ஐஸ்வர்யவானாக சுகத்தோடு வாழ்ந்து நரகத்துக்கு போவதை விட நான் சுகவீனமாக இருந்து பரலோகத்தில் வந்தால் போதும்னு சொல்லுகிறவங்க நல்ல ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடையாளங்களை பார்த்து நம்பிடாதீங்க, சத்தியம் இருக்கணும். அடையாளங்களை பார்த்து நம்பிடாதீங்க, அங்கே இரட்சகருடைய வார்த்தை இருக்கணும். அடையாளங்களை பார்த்து நம்பிடாதீங்க, அங்கே ரட்சிப்பு இருக்கணும், அங்கே ரட்சிப்பு இருக்கணும். அடுத்தபடியாக 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். எதிர்த்து நிற்பான். அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி எதிர்த்து நிற்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எதிர்த்து நிற்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஆவியாக. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மை உடையவராக இருந்தார். அந்த இயேசுவின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். சாத்தானானவன் யார்? எதிர்த்து நிற்கிற ஆவி. என்ன சொன்னாலும் எதிர்த்து நிற்பான். என்ன சத்தியம் சொன்னா பிடிக்காது, நித்தியத்தை குறித்து பேசினா பிடிக்காது, பாவத்தை குறித்து சொன்னா பிடிக்காது, பரிசுத்தத்தை குறித்து பேசினா பிடிக்காது. எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். ஆராதிக்க எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். அங்கே இயேசுடைய நாமம் இருக்காது. அவன் தன்னை உயர்த்துகிறவன், தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறவனாக இருப்பான். இப்படிப்பட்ட ஆவிகள் தான் அந்தி கிறிஸ்துவுடைய ஆவிகள். அந்தி கிறிஸ்துவுடைய ஆவிகள். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனி இதுக்கு மேலே வேண்டான்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? இதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் பயந்துருக்க வாய்ப்புண்டு. அது பரவாயில்ல, பயந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு மேலே புரியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினால நான் இங்கே நிறுத்திக்கிட்டு ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன்னா, இப்போ எல்லாரும் பைபிளை திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் எல்லாரும் வாசிக்கணும். ஆனால் பக்கம் 279 வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இப்போ என்ன கவனி, எல்லாரும் சொல்லுங்க, இனி வரும் கோபாக்கினை. கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லி பாருங்க. எனக்கு இந்த காது அடைச்சிருக்கோன்னு தெரியல, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கலையானு தெரியல, நீங்கள் சொல்லலையானு தெரியல. ஒன்று நீங்களும் சொல்லி பாருங்க பார்க்கட்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இனி வரும் கோபாக்கனை. இப்போ தான் லேசாக வந்து. அப்போ எனக்கு காதலுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சிடுங்க. இனி வரும் கோபாக், அதைத்தான் நான் முதலே சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், பைபிள் கடந்த காலத்தை குறித்து சொல்லுகிறது, இன்றைக்கு நடக்கிறதை சொல்கிறது, நாளைக்கு நடக்க போகிறதை சொல்கிறது. இனி வரக்கூடிய கோபாக்கனையில் ஒன்று அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி. பயங்கர கொடூரமான ஒரு ஆட்சி. அந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியில் நடக்கிற உபத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் உண்டாகாத உபத்திரவம் இனிதான் உண்டாக போகுது. 1-2 சொல். 1948வது ஆண்டில் 2வது உலகப் போர் நடந்துச்சு. அப்போ யாராவது உண்டா வாழ்ந்தவர்கள்? 1948 இல்லை, 2வது உலகப்போர். 2வது உலகப்போர் முடிந்த பிறகுதான் 1வது உலகப்போருக்கே 1வது உலகப்போர் என்று பெயர் வச்சாங்க. 2வது உலகப்போர் எப்படி தெரியுமா முடிந்தது? அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகியின் மேலே ஆட்டம் பாம்பை போட்டாங்க. அணுகுண்டு போட்டாங்க. அணுகுண்டு என்பது பயங்கர பவர்ஃபுல்லான சாதனமாக பார்த்துடுது. இப்போ இந்த இடத்துல அணுகுண்டு போடுறாங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற போஸ்ட்டு, பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே உருகி போயிடும்.
ஒரு செகண்டில் இப்போ இருக்கிறத விட 400 மடங்கு வெப்பம் அதிகமான எப்படி இருக்கும்? 5 டிகிரி கூடுனாலே நம்மளால் தாங்க முடியாது. 5 டிகிரி கூடுனாலே 400 மடங்கு கூடுனா போஸ்ட் எல்லாம் உருகி போயிடும். 2 பேர் இப்படி பேசி கொண்டிருந்தால் கண்ணு தானாக அழுகி போயிடும், காது தானாக விழுந்துடும். அவங்கள எடுத்து அடக்கம் பண்ண போயெல்லாம் முடியாது. அப்படியே கறிக்கட்டையாக மாறி இருக்கிற அப்படியே மாறி. ஆனால் அப்படி நடந்த பயங்கரமான அந்த ஆட்டம் பாம்பினால் வந்த தாக்கத்தை விட பயங்கரமான உபத்திரவம் அந்தி கிறிஸ்துவுடைய காலத்தில் இருக்கும் என்று பைபிள் சொல்கிறது. 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்த அன்றைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதற்கு சுற்றிலும் எத்தனை மக்கள் தெரியுமா? கடற்பகுதியிலிருந்து நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஆலயத்தை நோக்கி ஓடி வந்து மார்பில் அடித்து கொண்டு கதறி கொண்டு வந்தார்கள். அதைவிட பயங்கரமான உபத்திரவத்தின் காலம் இனிமேல் தான் வரப்போகிறது. 2010 அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஹைத்தி என்கிற தீவில் கடுமையான பூமி அதிர்ச்சி வந்தது. 4 லட்சம் பேர் செகண்டுக்குள்ள செத்தாங்க. அதைவிட பயங்கரமான உபத்திரவம் அந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும். 2017 நவம்பர் 30 ஓகி வந்துச்சு. ஏறக்குறைய 1 வாரம் நம்ம எல்லாம் கரண்ட் இல்லாமல் இருந்தோம். எத்தனையோ இழப்புகள். அதைவிட பயங்கரமான உபத்திரவம் இனிமேல் தான் வரப்போகிறது. இனிமேல் தான் வரப்போகிறது. அந்த அளவுக்கு கொடுமையானது. இயேசுவே சொன்னார், உலகம் உண்டானது முதல். அங்கிருந்தே சொல்லட்டுமா? நோவாவுடைய காலத்திலே வந்த அழிவை விட பயங்கரமான உபத்திரவம் இனிமேல் தான் வரப்போகிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தில் இறங்கி வந்த அக்கினியும் கந்தகத்தையும் விட பயங்கரமான உபத்திரம் இனிமேல் தான் வரப்போகிறது. என்ன பாஸ்டர், அதை விட பெரிய உபத்திரம் உண்டா? சோதோம் கொமோரால வந்து உபத்திரம் வந்துச்சு, ஒரே நாளையில் செத்து போயிட்டாங்க. இங்கே சாக தேடுவாங்க, சாவையும் தேடுவாங்க, காண மாட்டாங்கன்னு இல்லை இருக்கு 9:6 வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்நாளில் அவர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவா விலகி போய் ஐயோ மலைகளுக்கு முன்பாகவும் குன்றுகளுக்கு முன்பாகவும் நின்று எனக்கு சாவு வராதா, சாவு வராதா, சாவு வராதான்னு கேட்பாங்க. ஐயோ எப்படியாவது எனக்கு சாவு வராதா. வாகனத்தை மோத விட்டு பார்ப்பாங்க, சாவு வராது. விஷத்தை குடிச்சு பார்ப்பாங்க, சாவு வராது. தூக்கலை தொங்கி பார்ப்பாங்க, சாவு வராது. கொடுமையான உபத்திரவமாக இருக்கும். பூமி அதிர்ச்சி வந்து கோராவின் கூட்டத்தை விழுங்கினதை விட பயங்கரமான உபத்திரவம் இனிமேல் தான் வரப்போகிறது. ஆண்டவர் இனி வரப்போகிறதான மகிமையையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இனி வரக்கூடியதான ஆக்கினையையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இனி அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவனுக்கு தப்பி நாங்கள் இயேசுவுக்கு முன்பாக நிற்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலியா சொல்லியிருக்கா பார்க்கலாம். நல்ல கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்தி கிறிஸ்துவை பார்க்கண்டாம், எனக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்தா போதும். எங்களை இயேசு கிறிஸ்துவை பார்த்தா போதும். ஏன்பா? ஆண்டவர் எப்போவுமே ரெண்டையும் சொல்லுகிறவராக்கும். ஜீவ விருட்சத்தையும் வைப்பார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைப்பார். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கும்போது, கற்பனைகளை கொடுக்கும்போதும் சொன்னார், ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொன்னவர். இனி வரக்கூடிய மகிமையையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், இனி வரக்கூடியதான ஆக்கினையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் எதை தெரிந்தெடுக்கிறீர்கள்? இனி வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வேண்டாம். எங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நித்திய காலமாக அந்த ராஜ்யத்தில் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? அன்றைக்கு அவனுடைய மைக்ரோ சிப்பு, அவனுடைய சிப்பு வலது கையில் நெத்திலே தான் தரிக்க முடியும் என்று எழுதின அந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, சொல்லப்போன எழுதுறதுக்கு பெண்ணு கூட கிடையாது, பேப்பர் கூட கிடையாது. இது ஒன்றும் இல்லாத காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு காலம் வரும் என்று யோவான் சொன்ன காலம் ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னால வந்திருக்கு? நம்ம கண்ணுக்கு முன்னால வந்திருக்கு. நம்ம காலத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மைக்ரோ சிப்பை வலது கையில் தான்
நெற்றியில தான் தரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, அந்த சிப்புக்கு ஒரு சின்ன ஒரு சூடு தேவை, அதனால அது சார்ஜ் ஆகும். அந்த வெப்பம் இதை கையில் தான் இருக்குது. ஆகையினால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டெம்பரேச்சர் கையிலையோ இங்கேயே பார்க்குறாங்க. கரெக்டாக அது அங்கே தான் இதாகும். அது 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 அந்த 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 சிப்பை சார்ஜ் பண்ணுறது அது இங்கே தான் இருக்குது, கையிலேயோ இங்கே தான் இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றும் இல்லாத காலத்தில் என் தெய்வம் எழுதினது இன்னைக்கு நம்ம காலத்தில் நடக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஆண்டவர் தந்த சபை எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கத்தை பண்ணி உங்களை எல்லாம் கையை தட்ட வைக்க வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் அதற்கு அப்புறமாக நான் இதை சொல்லாவிட்டால் நான் கர்த்தருடைய பார்வையில் குற்றவாளி தானே? ஆமாம் தானே இல்லையா? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எனக்கு புரியுது, எனக்கு புரியுது, நாங்களும் எங்கள் குடும்பமும் நாங்களும் எங்கள் தேசமும் அவருக்கு முன்பாக நிற்கணும்னு எனக்கு இப்போ புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கரங்களை அசைச்சு அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மட்டும் நமக்கு படிச்சிட்டோம்னா அடுத்த வாரத்துலேயும் கரெக்டாக வாங்கன்னா ஒரு 2-3 வாரம் இதை பற்றி உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். உங்களுக்கு நல்ல வழங்கணும் நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு சபையை இதில் பார்க்கும்போது, ஒன்று, நாம் இன்னும் பரிசுத்தமாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற ஏக்கம் நமக்குள்ளே வந்துவிடும். ரெண்டாவதாக, இந்த கடைசி காலத்தில் நான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற உற்சாகம் வந்துவிடும். இந்த கடைசி காலத்தில் இன்னும் வேகமாக நான் கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஏக்கம் வந்துவிடும். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா.